வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு அமரன் 25வது நாள், அக்டோபர் 31 தீபாவளி அன்று வெளியான அமரன் திரைப்படம் இன்னைக்கு நவம்பர் 24 சண்டே 25வது நாள் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 25 நாள்ல மிகப்பெரிய வசூல் சாதனை, அதே மாதிரி பிடிஎஸ்ல மிகப்பெரிய ரெக்கார்டு. இந்த ஆண்டுடைய அதிகபட்சமான புக் மை ஷோ டிக்கெட்ல அதிகமாக வித்தது இந்த படம் தான். அதே மாதிரி வசூல்லையும் மிகப்பெரிய அளவு சாதனை பண்ணியிருக்கக்கூடிய படம். எல்லாருக்குமே 200% ரெக்கவரி. எந்தெந்த ஏரியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கோ எல்லாருக்கும் 200% ரெக்கவரி. எல்லாரும் ஹாப்பி. தியேட்டர் ஓனர்ஸ் ஹாப்பி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பி, ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பி, அதில் நடித்த நடிகர் நடிகைகள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஸோ இதுதான் ஒரு படம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக ரசிகர்களுக்கும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு மொத்தமாகவே ஒரு மகிழ்ச்சி ஊட்டுதுன்னா அது இந்த படம் தான். ஸோ இந்த படம் தயாரித்த முறை, இந்த முறையில் எல்லா படமும் எடுத்தாலே, ஏன்னா இப்போ ஒரு சினிமாங்கிறது இப்போ எப்படி நடக்குதுன்னா, ஒரு ஹீரோ ஒரு கதை கேட்குறாரு ஒரு டைரக்டர்கிட்ட, அப்படி அந்த மாதிரி தான் முதல்ல ஹீரோ கால் ஷீட் கிடைக்குது. ஹீரோ ஒரு டைரக்டர்கிட்ட கதை கேட்குறாரு, அதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்குது. இதுதான் இப்போ உள்ள நடைமுறை. ஆனால் இது ரிவர்ஸாக நடந்தது இந்த படத்தில். முதல்ல ஒரு புத்தகம், அதாவது இந்தியா ஹீரோஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு புக்கு. அந்த புக்கில் அதில் இந்த ஷிவ் அரூர் எழுதின புக்கு இந்தியாஸ் மோஸ்ட் ஃபியர்லெஸ், அது அமேசானில் கூட இருக்கு. அதில் இவர் சிவரூர் எழுதியிருக்காரு. அதுலேருந்து ஏதாவது ஒரு இதை எடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ராஜ்குமார் பெரியசாமியை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவர் அதில் ஒரு கதையை பிக் பண்ணியிருக்காரு. அது மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய கதை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கமல் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ கமல் சாரும் அந்த சோனி பிக்சர்ஸும் சேர்ந்து இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல கமல் சாரை ப்ரெசென்டராக தான் கூப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சோனி பிக்சர்ஸ் சொன்னதுக்கப்புறம் சேர்ந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் செலவு அதிகமாகுதுன்னு சோனி பிக்சர்ஸ் வெளியில போயிட்டாங்க. அது வேற விஷயம், அதை விட்டுருவோம். பட் முதல்ல ஒரு புத்தகம், அந்த புத்தகத்திலேருந்து ஒரு யாராவது ஒருத்தர், இந்தியாஸ் மோஸ்ட் ஃபியர்லெஸ்னு 11 பேரை பத்தி அந்த புத்தகத்துல இருக்கு. அதுல ஒருத்தரை பத்தி நம்ம படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அதை ராஜ்குமார் பெரியசாமி எடுக்கிறாரு. அதுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு கமல் சார்ட்ட சொல்றாரு, இதுக்கு யார ஹீரோவா போடலான்னு கமல் சார் கேட்கிறப்ப, கமல் சார் ஒரு புதுமுகத்தை போடலாமான்னு கேட்கிறாரு. இல்ல சார், இதுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் போடுறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிவகார்த்திகேயனை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்ன உடனே சரி பண்ணுங்க அப்படின்னு சிவகார்த்திகேயனை கேட்கிறப்ப அவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சாய் பல்லவி கேட்கிறாரு, ஒத்துக்கிறாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் வந்தோடனே கமல் சாரும் ஹாப்பி. ஸோ அவர் படத்துக்கு செலவு பண்ணுறாரு, கரெக்டாக ப்ரமோட் பண்ணுறாரு, படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறாரு. படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஸோ ஒரு கதை, அந்த கதைக்கு தயாரிப்பாளர், அந்த தயாரிப்பாளர் வந்ததுக்கப்புறம் அந்த கதைக்கு ஏற்ற கதாநாயகன், கதாநாயகி, மற்ற கேரக்டர்ஸ், இது எல்லாத்தையும் டைரக்டர் செலக்ட் பண்ணுறாரு. இப்படி பண்ணாதான் அந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி பெறும். இப்போ 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று, மேலப்பாளையத்தில் அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆன தியேட்டரில் பெட்ரோல் ஓடிக்கொண்டு வீசினாங்க. இவங்க கங்குவா திரைப்படம் விமர்சனம் பண்ணிட்டாங்க, FDFSல தப்பா பண்ணிட்டாங்கன்னு கேள்வி கேட்கிற தயாரிப்பாளர் சங்கம், தியேட்டர் ஓனர் சங்கம், நாங்க இனிமே உள்ள விடமாட்டோம்னு சொல்றவங்க, யூடியூப் சேனலை விடமாட்டேன்னு சொல்றவங்க, இந்த ராக்கெட்டை பெட்ரோல் குண்டை தூக்கி வீசினதுக்கு ஏன் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல? இது அமரனுக்கு வந்ததுனால நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்க. அதே மாதிரி சின்ன படங்கள், பெரிய படங்கள் நீங்க ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்துருவீங்க. சின்ன படங்களுக்கு யூடியூப் சேனல்ல அந்த FDFS போடுறதுனாலதான் மக்களுக்கு தெரியுது. பாருங்க, நேத்து வெள்ளிக்கிழமையா முந்தா நாள் 4 படமும் என்னமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி மக்களுக்கே தெரியல, வசூலே இல்லை. ஸோ அதனால முக்கியமான விஷயங்கள்ல எதுக்கு கண்டனம் தெரிவிக்கணுமோ அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கும் ரஜினிகாந்துக்கும் உள்ள வேறுபாடு KS ரவிக்குமார் ஒரு பேட்டியில சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, முத்து படப்பிடிப்பு, அந்த படப்பிடிப்பு நடக்கும் பொழுது அவர் இவர் சிகரெட் பிடிப்பார் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியும். ஸோ ரூம்ல பற்ற வைக்கிறார் ரஜினி. சிகரெட் குடிப்பீங்கல்ல ரவி, அடிங்க அப்படின்னு. இல்லை சார், நான் ஷூட்டிங்ல பற்ற வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. முதல்ல அறையில குடிங்க, அப்புறம் அங்கே குடிக்கலாம்னு சொல்லி பற்ற வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல சகஜமா தாராளமா குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது பாட்டுக்கு நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு மற்ற நடிகர்கள், சரத்குமாரோ மற்றவர்களோ எல்லாருமே
அவரோட சமகாலத்துல வந்தவங்க இல்ல ஜூனியரா இருப்பாங்க, அதனால அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை. அந்த சிகரெட் அவங்களுக்கு முன்னாடி சிகரெட் குடிக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனையா தெரியல. ஆனா அவ்வை சண்முகி அப்படின்னு வர்றப்ப அவ்வை சண்முகி படம் எடுக்கும் பொழுது அவர் வந்து உலகநாயகன் அப்படிங்கிறவர் வந்து மிகப்பெரிய ஸ்டார், மிகப்பெரிய சீனியர், ரவிக்குமாரை விட பெரிய ஆளு, அவருக்கு தெரியும். அதாவது ரவிக்குமார் வந்து தியேட்டர்ல வந்து கபாலி, காமதேனு, சத்யம் தியேட்டர்ல கமல் சார் படத்துக்கு டிக்கெட் கியூல டிக்கெட் நின்று போய் இது வாங்கினவங்க, படத்துக்கு போனவங்க, கமல் ரசிகர் அவரு. அப்படிப்பட்டவர் சிகரெட் குடிச்சதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடிக்கவே வந்துட்டாங்களாம். ஏண்டா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, யார் முன்னாடி என்ன பண்ற, மறந்து போச்சா பழசெல்லாம் அப்படின்னு கேட்டு அடிக்கவே வந்தோன்னு, அதுக்கப்புறம் கமல் சார் முன்னாடி அவரோட வேலை பார்க்குற காலத்துல அந்த செட்ல வந்து அவர் சிகரெட்டே குடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணி குடிக்கிறத விட்டாராம். ஸோ அதை தான் கமல் சார் சொல்றாரு, என்ன காரணத்தை வச்சு நீங்க குடிக்காம விட்டீங்கன்னா அது வந்து உங்களுடைய ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பாருங்களேன், ஒரு ஹெல்த் கான்சியஸா உள்ள ஒரு ஆளு, அவர்னால இன்னொருத்தரோட ஹெல்த்தும் நல்லா இருக்கு பாருங்க, அதுதான் உலகநாயகன். நேத்திக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வந்து காதலிக்க நேரமில்லை, கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல ஜெயம் ரவி, நித்யா மேனன், ஏஆர் ரஹ்மான் மியூசிக், அதோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்ன இழுக்குதடி அப்படிங்கிற பாட்டு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த பாடல் வரிகளா இருக்கட்டும், பாடின விதமா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் அதை படமாக்கப்பட்ட விதமா இருக்கட்டும், வேற ஒரு உலகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான்டேந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த ரங்கீலா, தாலு அந்த மாதிரி படங்களுக்கு போட்ட அந்த மாதிரி ஒரு மேஜிக் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஏன்னா ரஹ்மான் வந்து தமிழ் படங்களை விட ஹிந்தி படங்களுக்கு ரொம்ப சிறப்பா மியூசிக் பண்ணாருன்னு சொல்லி பெரிய பெரிய விமர்சகர்கள் எல்லாம் எழுதுவாங்க. அதுல ஓரளவு உண்மையும் இருக்கு. ஏன்னா அவரோட லகானா இருக்கட்டும், அவரோட ரங்கீலாவா இருக்கட்டும், தாலா இருக்கட்டும், அவரோட தௌடா இருக்கட்டும், இந்த ஹிந்தி படங்கள் ஜோதா அக்பரா இருக்கட்டும், அதுக்கு வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம இந்த டெல்லி 6 அந்த 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 பாட்டு வந்து அவ்வளோ பிரமாதமா இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாகவே அவருடைய ஹிந்தி பாடல்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு வைப்பை வந்து இதில் கொடுத்துருக்காரு. நேற்றுக்கு வந்த உடனே அடிச்சு நொறுக்குது. அது எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க அந்த பாட்டை. இன்ஸ்டாகிராமில் எங்கே பார்த்தாலும் ரீல்ஸ் ஆகும், ஸ்டோரிஸ் ஆகும், அதை பார்க்க முடியுது. கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது என்ன சொல்றது, ஒரு நம்ம இதை ஒட்டக்கிறப்ப டப்புன்னு ஒட்டஞ்சு இந்த ஷாம்பைன் ஒட்டஞ்சு வெளியில வரும்ல தெரிச்சுக்கிட்டு, அந்த மாதிரியான ஒரு உணர்வை வந்து இந்த பாட்டு ஏற்படுத்துது. அந்த இசை பிரவாகம் ரொம்ப சூப்பரா இருக்கு. வெல்கம் பேக் டு ஃபார்ம் ஏஆர் ரஹ்மான். இதை விட பிரமாதமா தக் லைஃப்ல கொடுங்க. லக்கி பாஸ்கர் இந்த மாதம் நவம்பர் 30 நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து வரப்போகுது. படம் அருமையான படம். ஸ்கேம் 1992 பார்த்துருந்தீங்கன்னா, ஹர்ஷத் மேத்தா கேஸு அதை பார்த்துருந்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ அது அந்த காலகட்டம், அந்த டைம்லைனில் நடந்தது தான். பிரமாதமாக இருக்கும். இப்போ அமரன் வந்து ஆக்சுவலாக 28 நாளில் ஓடிடியில் வரணும். நவம்பர் 27 அது ரிலீஸ் ஆகிருக்கணும். பட் ஆனால் அந்த படம் வந்து ஒரு வாரம் தள்ளி வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது என்னன்னா, டிசம்பர் 5ஆம் தேதி ஓடிடியில் வரும். ஏன்னா தியேட்டர் ஓனர்லாம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணதுனால தள்ளி வச்சிருந்தாங்க. அவங்க 8 வாரம் கேட்டிருக்காங்க. 8 வாரம் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மிகப்பெரிய ஜாக்பாட் மாதிரியான கிடைச்சிருக்கிற படம். தியேட்டர்ஸ் என்ஜாய் பண்றப்ப அதை ஓடிடி மட்டும் விட்டுருமா? நிச்சயமா ஓடிடி வந்து டிசம்பர் முதல் வாரத்துல, அதிகபட்சம் 2வது வாரத்துல போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். முறையான அறிவிப்பு அபிஷியலா வரட்டும்.